நீங்க கொல்ல பக்கம் போனதை நான் பார்த்தேன் பார்த்தேன். கக்கூஸ் அடிச்சு இருந்ததுன்னு கொல்ல பக்கமா போன அந்த அசிங்கத்தை நீ ஏன்டா பார்த்த? நான் அத சொல்ல அப்பே துரை நம்ம அவனை கொலை பண்ண போனீங்களே அத பார்த்தேன்னு சொன்னேன். இப்ப என்ன போட்டு கொடுக்க போறியா? ஆமா டீ போட்டு கொடுக்க போறேன். இருந்த ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போங்க. சொல்றத கேளப்பே. டீ குடிச்ச டம்ளரை கை வச்சுட்டு போக சொல்றியா? அது இல்ல உனக்கு எப்படி துரை கூட பகையோ அதே மாதிரி எனக்கும் துரை குடும்பத்துக்கும் 15 வருஷமா தீராத பகை. அப்படி என்ன பகை? மறந்தே போயிடுச்சப்பே 15 வருஷம் ஆயிடுச்சுல்ல. என்ன சண்டைன்னு உனக்கு தெரியாதா? ஞாபகம் இல்லாம இருக்கா நீ செகண்ட் சண்டே கர்மம் முடிச்சவன காமெடி பண்ற நேரமா இது. பிரச்சனை என்ன சொல்லி தொலை. பிரச்சனையா இப்ப முக்கியம். நாளைக்கு கோயில் திருவிழா அவங்க குடும்பம் மட்டும்தான் இருக்கும். திருவிழான்னா கூட்டம் கூட்டமா ஜேஜேன்னு ஜனம் வருண்டா. அவங்க குடும்பம் மட்டும் தான் வரும்னு சொல்றேன். அப்பே இது லொல்லு சபா லோ பட்ஜெட். அவ்வளவு பேரை கூட்டு வந்தா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. திருவிழா நான் லைட் ஆஃப் பண்றேன் நீங்க போட்டுருங்க. கரும்பு முடிச்சவன நாங்க போடுறதுக்கு நீ லைட் ஆஃப் பண்ணாமலே இருக்க. ஐயோ நான் துரைன பையன் வாலுவ போட சொன்னேன். துரை பையனை கூப்பிட்டு லைட் போட சொன்னா போடுவானா? உனக்கு அவனுக்கு தான் பகையாச்சு. வர ஓட்டத்துக்கு உன்ன போட்டு தள்ளிடுவேன். நாளைக்கு திருவிழா உங்க குடும்பத்தை போட்டு தள்ளுற வழியே பாருங்கடா. புதுசா காலம் மஞ்சள் வைக்காம போட்டாருல அதான் தெய்வ குத்தமாயிடுச்சு. ஐயா ஊருக்கே பெரிய மனுஷன் நீங்க. உங்க காலர்லயே கைய வச்சு புட்டாங்க. அடுத்த காலர் யாருன்னு தெரியலையே. அடுத்த காலரே பல்லாவரத்துல முருகன் பேசுவான். என்ன பாட்டு வேணும் கேட்டு போற. வாங்க போலாம். எப்பா கிளைமேக்ஸ் எடுக்காத எங்க போற? என்ன கிளைமேக்ஸ்? அந்த காசியோட சண்டை போட்டு ஜெயிச்சு உன் பையன் நிரூபிக்கணும்ல, அதோட